அன்பின் தோழமைகளுக்கு இறையர்வு நிறைக. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கான்பூருக்கு அருகில் உள்ள ராவத்பூரில் நபி பிறந்த நாளான மீலாது விழாவை முன்னிட்டு அங்குள்ள முஸ்லிம்கள் ஊர்வலம் சென்றார்கள். அந்த ஊர்வலத்திலே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஐ லவ் முஹம்மத் என்ற பதாகைகளை ஏந்தி சென்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல இடங்களிலும் அவர்கள் இந்த சுவரெழுத்துக்களையும் பதாகைகளையும் இது போன்ற வாசகங்களை பல இடங்களிலே அவர்கள் வைத்தார்கள். ஐ லவ் முஹம்மத், நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம் என்று தங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபிகளாரி மீது உண்டான அன்பை அவர்களுடைய பிறந்த நாளில் வெளிப்படுத்தும் விதமாக அவ்வாறு வாசகங்களை அவர்கள் வைத்தார்கள். இதற்கு ஜனநாயகத்துல இடம் இருக்கிறதா என்று கேட்டால், ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்புகின்ற தலைவரை, நேசிக்கின்ற மனிதரை அவர்கள் போற்றுவதற்கும் அவர்கள் கொண்டாடுவதற்கும் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கும் சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் காவல்துறையினர் என்ன ஒரு வழக்கை தொடுத்தார்கள் என்று சொன்னால், இது விதி மீறி செய்யப்பட்ட ஒன்று, அனுமதி வாங்காமல் பதாகைகளை வைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் உண்மையிலே அங்கே விசாரித்தோம் என்று சொன்னால், அனுமதி வாங்காம வைத்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல பதாகைகளை அகற்றுவது நியாயமானதுதான். ஆனால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஊர்வலத்திலே அந்த பதாகைகளை ஏந்தி வந்தவர்கள் மீது இந்துத்துவ சக்திகள் அவர்கள் மீது புகார் கொடுக்குறாங்க. என்னன்னா, இதுவரைக்கும் இல்லாத புதிய வழக்கத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்றெல்லாம் அவர்கள் ஒரு புகாரை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த புகாரை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு காவல்துறையினர் அங்கே கைது நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்க குறிப்பா கவனிக்கணும். முஸ்லிம்கள் செல்லக்கூடிய எந்த ஒரு ஊர்வலத்திலுமே பிற மதத்தை புண்படுத்தக்கூடிய வாசகங்களோ அல்லது பிற மத வழிபாட்டு தலங்கள் மீது அது தாக்குதல் தொடுப்பதோ, அந்த பிற மத வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் நின்று அவர்களை தாக்கும் விதத்தில் குரல் எழுப்புவதோ முழக்கங்கள் இடுவதோ செய்ய மாட்டார்கள். இன்னும் நீங்க பார்க்கலாம், வெடி வெடிப்பது, அங்கே மது அருந்து விட்டு வந்து கட்டுக்கடங்காமல் கத்துவது, இது போன்ற பண்பாடுகள் முஸ்லிம் சமுதாயத்தில் இயல்பாகவே கிடையாது. ஆனால் வடமாநிலங்கள்ல ஆண்டுதோறும் பல்வேறு ராமநவமி ஊர்வலமாகட்டும், இதே போன்ற மத ஊர்வலங்கள்ல பள்ளிவாசல்களுடைய மினராக்களின் மீது ஏறி நின்று அவர்கள் காவி கொடியை கட்டியதாகட்டும், பள்ளிவாசல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துங்கள் என்று பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பாஜக எம்எல்ஏக்கள் சொல்லி அதற்காக அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அதற்கு மன்னிப்பு கோரிய பல நிகழ்வுகளை நம்ம நினைத்து பார்க்க முடியும். ஆனால் இங்கே அப்படியான எந்த ஒரு சம்பவமும் நிகழல. இன்னும் சொல்வதானால், சகோதர சமுதாய சொந்தங்கள் கூட இந்த ஊர்வலத்துல அவர்களும் அந்த மீலாது நபி என்ற அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கூட அங்கே இருக்கிறது. ஆனால் இந்த முகமது நபி அவர்கள் நேசிக்கிறார்கள், இது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்று சொல்லி காவல்துறை நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து இது தவறு என்று சொன்னால் இந்த தவறை நாங்கள் செய்வோம் என்று குஜராத்தில் உள்ள, உத்தரகாண்டில் உள்ள, மகாராஷ்டிரா போன்ற பல பகுதிகளில் உள்ள முஸ்லிம்கள் அந்தந்த பகுதிகளில் ஐ லவ் முஹம்மது என்ற பதாகைகளை ஏந்தி கொண்டு அவர்கள் ஊர்வலம் செல்ல தொடங்கினார்கள். நாடு முழுவதும் இது பரவலாகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சமூக வலைதளங்கள்ல ஐ லவ் முஹம்மது என்ற அந்த போஸ்டர் வைப்பதாகட்டும், அதை ப்ரொஃபைல் பிக்சரா வைப்பதாகட்டும், சமூக வலைதளங்கள்லையும் இந்த பரப்புரை முன்னெடுக்கப்படுகிறது. இதை ஒட்டி 2025 செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்குமாக 1324 பேர் முஸ்லிம்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. 21 எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கின்றன. 38 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்? இவர்கள் செய்த தவறு என்ன? அவர்கள் தங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய முகமது நபியை நேசிக்கிறோம் என்று பதாகையை ஒரு ஜனநாயக நாட்டில் ஏந்தி வருவது அப்படி என்ன ஒரு எஃப்ஐஆர் செய்யக்கூடிய ஒரு குற்றம்? யாரையாவது அவர்கள் தாக்கினார்களா அல்லது யாருக்காவது பிற மதங்களை அவர்கள் தாக்கி பேசினார்களா என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. எனவே இங்கே நடக்கக்கூடிய இந்த பாஜக அரசு என்பது இதன் மூலமாக முஸ்லிம்களை அச்சநிலையில் வைத்திருப்பதும், அவர்கள் தங்கள் நபியின் மீது அன்பை வெளிப்படுத்துவதை ஒரு குற்றப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவுமே அவர்கள் இந்த காரணத்தை, இந்த செயலை மிக திட்டமிட்டு அவர்கள் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க வேண்டும். இந்த ஐ லவ் முஹம்மது கேம்பெயினை முன்னெடுத்தவர்களில் மிக முக்கியமான ஒருவராக இருக்கக்கூடிய தௌஹீர் ரஜா கான் போன்ற அறிஞர்கள் மீதும் இங்கே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தௌஹீர் ரஜா கான் மட்டுமல்ல, அவருக்கு உதவியாக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய உறவினரான டாக்டர் நஃபீஸுடைய ரஜா மஹாலை அப்படி இடித்து தள்ளுறாங்க. இங்கே உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதியில் நீங்க பார்க்கலாம், யாராவது ஒருவர்
அரசுக்கு எதிராக, அதாவது அரசுக்கு எதிராகவெல்லாம் இல்லை, அவர்கள் தங்களுடைய ஜனநாயக முறையிலே தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டினால் கூட உடனடியாக புல்டோசர் வந்துடும். புல்டோசர் சட்டப்பூர்வமாக இது கட்டப்படல. சட்டப்பூர்வமாக கட்டப்படாத கட்டிடங்கள் எவ்வளவு கட்டிடங்கள் இருக்கும், முஸ்லிம்கள் கட்டிடங்கள் மட்டுமா? அப்படியே இருந்தாலுமே அதற்கான சில விதிமுறைகள் இருக்கிறது. நகராட்சியிலிருந்து நோட்டீஸ் கொடுப்பது, அதுல அவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்கான அவகாசம் கொடுப்பது, அந்த ஆய்வுகளை சரி பண்ணுவது. அப்படி இருந்தாலும் புல்டோசர் கொண்டு ஒரு கட்டிடத்தை இடிப்பதற்கான உரிமையை யார் வழங்கியது? ஆனால் உத்தரப்பிரதேசம் முழுவதும் திட்டமிட்டு முஸ்லிம்களை அச்சுறுத்துவதற்காகவே புல்டோசர் இடிப்பு நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டு அதை நீதிமன்றம் தலையிட்டு தடுத்து நிறுத்துகிறது. இது போன்ற புல்டோசர் நடவடிக்கையை கைவிட வேண்டும், இது அராஜகம் என்று நீதிமன்றமே தலையிட்டு அதில் கண்டிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் புல்டோசர் நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் நீதிமன்றம் தலையிட்ட பிறகும் இனிமேல் இது போன்று தொடராது என்று நம்மை போன்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் உடனடியாக இந்த ஐலோ முகமதுக்கு தௌஹீர் ரசாவுடைய உறவினரான நஃபீஸ் கானுடைய கட்டளை இடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை அச்சுறுத்துறாங்க. நீங்க உள்ள வெளியே வந்தேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்வாதாரம் இடிக்கப்படும். ஒரு பெரிய மண்டபத்தையே அவர்கள் இடித்து சிதைத்தார்கள். இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதே டயத்துல வகுப்புவாதிகளுடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு தெரியும். பிரதமர் முதல் உள்துறை அமைச்சர் வரைக்குமாக எல்லோருமே என்னென்ன வார்த்தை பிரயோகத்தினால் வெறுப்பரசியலை இங்கே முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் கிடையாது. அதை கண்டித்து எந்த விதமான அறிக்கையும் கூட பொதுமக்கள், பொதுவாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட விடுவதில்லை என்பதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய தூண்களாக இருக்கக்கூடியவர்களுடைய மௌனம் தான் நம்மை அச்சப்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்துக்கள் அல்லாதவர்கள் வீடுகளுக்கு உங்கள் மகள் சென்றால் பெற்றோர்கள் அவருடைய கால்களை உடைக்க வேண்டும் என்று முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய பிரக்யா தாகூர் சொல்றான். அவங்க சொல்லக்கூடிய அந்த நாள், இப்ப இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நாள்ல சொல்றாங்க. அது அப்போ இதை இந்துக்கள் வீடுகளுக்கு, உங்களுடைய இந்துக்கள் அல்லாத வீடுகளுக்கு உங்க பிள்ளை போனா காலை ஒடிங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெறுப்பை தூவுகிறவர் மீது, மத பிளவுகளை ஏற்படுத்துபவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. இன்னும் சொல்வதானால், இங்கே அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கமிடும்படி எந்த ஒரு முஸ்லிமும் பிற சமூகத்தவரை துன்புறுத்தியதில்லை, வற்புறுத்தியதில்லை, அடித்ததில்லை. அதற்கான ஆதாரங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்கள் என்று முஸ்லிம்களை எத்தனை பேரை அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தாடியை பிடிச்சு இழுத்து வயதானவர்களை போட்டு அடித்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி, பள்ளிக்கூட சிறுவர்களை அடித்து ஜெய் ஸ்ரீராம் என்று இதற்காக ஏற்பட்ட கொலைகள், அப்படி சொல்லி மிரட்டி அதை வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த இரட்டை நிலை இருக்கிறது. வகுப்புவாதம் இன்றைக்கு இந்த மண்ணிலே துணிவு பெற்றிருக்கிறது என்பதுதான் நமக்கு பெரும் கவலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் முஸ்லிம்கள் தங்கள் விரும்பக்கூடிய, உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்துவது இங்கே குற்றப்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க பாருங்க. ஜெய் ஸ்ரீராம் மீதும் அதன் மீது அது தொடர்பாக நடக்கப்பட்ட கொலைகள், அதற்கு தொடர்பாக நடத்தப்படக்கூடிய பிரச்சனைகள், கலவரங்கள், மத ஊர்வலங்களில் நடக்கக்கூடிய கலவரங்கள், அதற்கு பின் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாவற்றையும் பார்த்தால், இன்னும் சொல்வதானால் வகுப்புவாதிகள், பாஜக பொறுப்பில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், ஒன்றிய அமைச்சர்கள் பேசக்கூடிய வெறுப்பு பேச்சுகளை எல்லாம் நீங்க இணைத்து பார்த்தால் நீங்க புரிந்து கொள்ளலாம் இந்த நாடு எப்படி எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று. எனவே மத சுதந்திரத்தின் மீதான ஒரு பெரிய தாக்குதலை இன்றைக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்திருக்கிறது. அவர்களை கைது செய்தவர்களை விடுவிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்தியா போன்ற பன்மை சமூகத்துல ஒருவரை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும், நபிகளாருடைய பிறந்த நாளை சகோதர சமுதாய சொந்தங்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவது இந்தியா போன்ற பன்மை சமூகத்திற்கு வலு சேர்க்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த முகமது நபி யார் என்பதை சகோதர சமுதாய சொந்தங்களும் புரிந்து கொண்டால், யார் இந்த முகமது, அவரை ஏன் முஸ்லிம்கள் இவ்வளவு உயிருக்கு மேலாக மதிக்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்கள் பல பேருண்மைகளை விளங்கிக் கொள்ள முடியும். என்ன பேருண்மைகள் என்றால், முகமது நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்ட வந்த இறை தூதர் அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்துக்களுக்கும் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் நேர்வழியை காட்ட வந்த, இறைவனின் புறத்திலிருந்து வந்த இறை தூதர் என்ற அந்த பேருண்மை அவர்கள் விளங்கி கொண்டால், நமக்காகவும் வழிகாட்ட வந்த ஒரு மாமனிதர் என்ற அடிப்படையில் நபிகளாரை அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அவர்களும் இணைந்தே யாரெல்லாம் இந்த வெறுப்பை தூவுகிறார்களோ, நபிகளார் மீது தொடர்ந்து வெறுப்பை உமிழ்கிறார்களோ, அவர்களும் சேர்ந்து ஐ லவ் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும். அது வருவதற்கு அவர்களும் பெருமானாரை வெறுப்பின்றி படிக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் பெருமானாருடைய பெருவாழ்வை சகோதர சமுதாய சொந்தங்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்.
எனவே இந்த இரட்டை நிலையை கைவிட்டுவிட்டு மக்கள் அரசை பாஜக நடத்த வேண்டும். அவர்கள் அப்படி நடத்த மாட்டார்கள். உண்மையான மக்கள் அரசை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது.